2019 இருந்து இப்போ வரைக்குமான எல்லா சர்வேக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. 2019 இருந்தே இப்போ வரைக்கும் நாங்க எடுத்த சர்வேல எல்லாத்துலயுமே டிஎம்கே தான் வந்து எட்ஜ் எடுத்துட்டு இருந்துச்சு. கிளியரா. அந்த டிஃபரன்ஸ் வோட் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா கிளியரா அட்வான்டேஜ் எடுத்தது வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான் எப்பவுமே 2019 இருந்து இப்போ வரைக்குமே. முதல் முறையா நாங்க பார்த்தே வந்து 2026க்கான தேர்தல முன்னோட்டத்துல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2024 எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எல்லாரும் ஒப்புக்கொண்ட உண்மை பிறகு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்திருந்தாங்கன்னா ஒரு 15 சீட்டாவது அடிச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே அதை ஆப்வியஸா ஏற்றுக்கொண்டாங்க. அதை விட கூட வந்து ரிசல்ட் இப்ப கண்ணில் தெரியுது. இது ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு காலையில இப்ப வரும்போது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தெளிவா அவர் சொன்ன விஷயம் வந்து எவ்ரிவேர் ஆன்டி இன்கம்பன்சி இஸ் தேர். இது வந்து அவர் சொன்ன வார்த்தை. எல்லா இடங்களையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார். இது எல்லார் பக்கத்துலயுமே இருக்கு. அது வந்து இப்ப ரியலா கண்கூடா தெரியுது. அப்ப வந்து நாங்களே நினைச்சது கருத்து கணிப்புக்கு முன்னாடி நினைச்சது வந்து திமுகவுக்கும் அதிமுகக்கான வித்தியாசம் குறைவா இருக்கும். ஆனா திமுகவை அதிமுக சர்பாஸ் பண்ணும் அப்படின்னு நாங்க நினைக்கல.